கிட்டத்தட்ட இது வந்து 1876, 78 அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு. தாமிரபரணியை பொறுத்தளவில் தாமிரபரணியில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய அணைக்கட்டு மேலணை, கீழணை, அப்புறம் அந்த மாதிரி அணைகளை தவிர தடுப்பணைன்னு சொல்லக்கூடிய பாபநாசம் மேலணையிலிருந்து மருதூர் அணை வரைக்கும் இருக்கக்கூடிய 7 அணைக்கட்டுமே நம்ம முன்னோர்களான நமது குறுநில மன்னர்கள் கட்டின அணைக்கட்டுகள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அணைக்கட்டு மட்டும்தான் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு. இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 11,000 ரூபா செலவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய குறிப்புகளை வந்து கால்டுவெல் வந்து அவருடைய நூலில் போட்டிருக்காரு. இந்த அணைக்கட்டை கட்டுறதுக்கு தான் பாளையங்கோட்டையில் உள்ள கோட்டையில் உள்ள கல்லெல்லாம் இடித்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சுலோச்சன முதலியார் பாலம் வந்து ஒரு காலத்தில் வந்து 2ஆ உடஞ்சிரும். உடஞ்சி இருக்கும்போது அது வந்து உடஞ்சி போகும்போது வக்கீல் போரெல்லாம் உள்ள உடஞ்சிட்டு போயிருக்கும்போது அதையும் திருப்பி அமைச்சிருக்காங்க. அந்த திருப்பி அமைக்கிற பணி, இந்த பணி எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. இதுல முக்கிய பங்காற்றினது வந்து பக்கீல் துறை அப்படிங்கக்கூடிய ஒரு கலெக்டர். பக்கீல் துறை கலெக்டர் எப்படின்னா, முல்லை பெரியாறுல வந்து நம்ம பெண்டிக்கு ரொம்ப ஃபேமஸா பேசுறாங்க. தாமிரபரணிக்கு ஒரு பக்கீல் துறை. அவர் வந்து எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து நம்ம மாஞ்சோலை எஸ்டேட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குல்ல, அதே மாதிரி தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளையும் அழிச்சிட்டு அதை வந்து எஸ்டேட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பக்கீல் துறை நீங்கள் காட்டை அழித்து பொதிகை அழிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு 200 வருடத்தில் வந்து இந்த பகுதி பூரா பாலைவனமாக மாறிடும், அதெல்லாம் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அப்பவே இங்கிலாந்தில் போய் ஒரு ஸ்டே வாங்கியிருக்காரு. இன்னைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா பொதிகைமலையில நம்ம ஒரு மரத்தை கூட வெட்ட முடியல. அவர் வாங்கி வச்ச ஸ்டே இன்னும் யாராலையும் வெக்கேட் பண்ண முடியல. இல்ல பாருங்க எவ்வளவு பெரிய புண்ணியம். நம்ம ஊருக்காரங்க நம்ம வாழ்க்கையே மரத்தெல்லாம் வெட்டிலையிறோம். அது உண்மையிலே அன்னைக்கு வந்து இந்த எஸ்டேட்டா போடணும்னு ஆசைப்பட்டவங்க மிருசுதாரர்கள், நம்ம பகுதியில் உள்ள மிருசுதாரர்கள். ஆனா அதை வந்து ஒரு ஆங்கிலேயத்துறை வந்து அதை விரட்டி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பக்கீல் பாண்டியன், பக்கீல் துறை, பக்கீல் நாடார், பக்கீல் ராஜன் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, திருநெல்வேலி ஆற்றை பார்த்து தூத்துக்குடி வந்து பிற்காலத்துல பெரிய ஊராயிரும், தூத்துக்குடிக்கு மத்தியில ஒரு ஆறு ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. அதுல பிறந்ததுதான் அந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டுல இந்த வடகால் மூலமா தண்ணி கொண்டு போய் கோரம்பல அணைக்கட்டுல தண்ணி விட்டுட்டு அதுல மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து தூத்துக்குடியில வந்து ஊருக்கு மத்தியில விட்டு கழிவா கொண்டு தண்ணீரை வந்து விட்டுருக்காரு. அதுதான் பக்கீல் ஓடை. இல்ல பாருங்க எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. பக்கீல் ஓடை இன்னைக்கு எவ்வளவு லட்சம் மக்கள் வந்து இதை பயனடைஞ்சிட்டு இருக்காங்க, எத்தனை ஊர்கள் பயன்பட்டு இருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பகுதி பாத்தீங்கன்னா தென்காலில் வந்து கடல் பாதி கடம்பா பாதின்னு சொல்லுவாங்க. கடம்பாக்குளம், அந்த கடம்பாக்குளமும் இங்கே பெரிய அளவில் இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடிக்கே தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஆறுமுகங்களும் குளம்னு ஒரு குளம் இருக்கு. இங்கே இருந்தா தண்ணீர் இங்கே தான் தண்ணி போகுது. அதாவது இன்னைக்கு வந்து குறிசா இருக்க நம்ம அரசோட குறியீடு வெற்றிலை, நம்ம ஆத்தூர் வெற்றிலை, அதெல்லாம் அந்த ஆற்றில் ஏழல் பகுதியில தான் அதெல்லாம் இருக்கு. தண்ணீர் இங்க இருந்தா போகுது. தாமிரபரணி ஆற்றுல வந்து இந்த கடைசி அணைக்கட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான அணைக்கட்டும் கூட. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அணைக்கட்டுல ஆனா ஒரு சின்ன குறைபாடு ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா அணைக்கட்டுமே நம்ம முன்னோர்கள் கட்டின அணைக்கட்டுல மணல் வாரின்னு இருக்கும். சரிங்க சார். மணல் வாரி எப்படி அப்படின்னா, இப்ப மருதூர் அணைக்கட்டுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா 12 மணல் வாரிகள் இருக்கும். மணல் வாரிகளும் ஆற்று வெள்ளங்காலத்துல வந்து தன்னை தானே சுத்தப்படுத்திக்கிறோம். நீங்க திறந்து வச்சுட்டா போதும், தண்ணி சுத்தப்படுத்திக்கிறோம். இந்த தொழில்நுட்பம் இதுல இல்ல. ஐயோ, தொழில்நுட்பம் இல்லைனால சற்று நம்ம தூக்குனாதான் அங்க இருந்து தண்ணி வெளியே போகும். அடிக்கடி இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு வந்து தூர் வார முடியாம அடிக்கடி மணல் மேடா ஆயிரும். அடிக்கடி மணல் மேடா ஆயிரும். 8 அடியா இருக்குன்றது இப்ப 2 அடியா மாறி சொல்லுவாங்கல்ல. அதற்கு காரணம் அந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த அறிவு, அந்த புத்தி சொல்லலாம். புத்திக்கார பசங்க, புத்திக்கார பயலுங்க, புத்திக்கார பயலுங்க. ஆனா ஆங்கிலேயர்கிட்ட வந்து அந்த விஷயங்கள் இல்ல. எனக்கு எல்லாத்தாலும் இவங்களுக்கும் தொலைநோக்கு பாருங்க. ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் வந்து அந்த பக்கீல் துறை வந்து ஒரு விவசாய சங்கம் உருவாக்கியிருக்காரு. விவசாய சங்கம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பேய்குளம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கு. இந்த பேய்குளம் சங்கம் வந்து இப்போ சமீபத்தில் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடிச்சு. பெரிய விஷயம். அதாவது ஒரு விவசாய சங்கத்துக்கு அந்த கரெக்ட் டைமுக்கு சங்கு ஊறி விவசாயிகளை வேலைக்கு அனுப்புறது, அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது 150 இடங்களாக நடந்துகிட்டு இருக்கு. ஆங்கிலேயர் காலத்தில் தொடங்கி இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே ஒரு விவசாயத்துக்கு ஒரு சங்கம் 150 வருஷம் நடக்கும் அப்படின்னா அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேய்குளம் மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து 100ஆண்டு விழா கொண்டாட போய் கட்டணம் போட்டிருக்காங்க, 150 விழா கொண்டாட போய் கட்டணம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.